வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் இதுவரை 28 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2 பேர் தலைமறைவாக இருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு மர்மமாகவே இருந்து வருகிறது. இதற்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தமிழக அரசிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை என்னன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கூடிய கொலை வழக்கு வெற்றிமாறன் அரசிடம் வைத்த கோரிக்கை. சமீப காலத்துக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் இதுவரை 28 நபர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 2 பேர் தலைமறைவாகி இருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரித்து வந்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. ஆனால் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாக இருந்து வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் சென்று திமுக அரசு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று வேண்டுகோள் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. எதற்காக திமுக அரசு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முன்வைத்து வந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. புத்தூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் நடைபெற்றிருந்தது. இதில் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் பொற்கொடி அவங்க, அமைச்சர் வன்னியரசு, எம்பி சசிகாந்த் செந்தில், எம்எல்ஏ விஜய் பிரபு உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. இவருடன் இயக்குனர் பாரஞ்சித் மற்றும் வெற்றிமாறனுக்கு கலந்து கொண்டாங்க. இதில் வெற்றிமாறன் நிகழ்வின் போது செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். அவர் பேசும்போது இந்த வழக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். அதனை நானும் வலியுறுத்துகிறேன். இந்த அரசு சிபிஐ விசாரணைக்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் முன்மொழி வைத்தார். அது மட்டுமல்லாமல் இதற்காக விசாரணை அமைக்க வேண்டும், உடனடியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு யார் என்று தொடர்ந்து தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொழுதுள்ள அரசை பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அவர் கொடுத்த பேட்டியும் இணையதளத்தில் வைரலாகி வருது. நிறைய பேர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முன்மொழித்துட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.